வணக்கம். தேநீர் வரலாறும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் டி 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 வாங்க டி 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 பாடலும் ரெண்டையும் சேர்த்து தான் இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். பொதுவா 4 நண்பர்கள் சேர்ந்தா வாங்க டீ குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது முக்கியமான நிகழ்வு அப்படின்னா முதல்ல கொடுக்கக்கூடியது தேநீர். யாராவது வீட்டுக்கு போனோம் அப்படின்னா உடனே கொடுக்கக்கூடியது தேநீர். அப்ப உலக அளவுல தண்ணீருக்கு அடுத்து மனிதர்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய பானம் அப்படின்னா தேநீர். தேநீர்னா புத்துணர்வு அப்படின்னு அர்த்தம், தேநீர்னா நட்பு அப்படின்னு அர்த்தம், தேநீர்னா காதல் அப்படின்னு அர்த்தம். இப்படி நீங்க எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தேநீரை பத்தி எந்த மாதிரி பார்த்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தேநீருடைய பிறப்பிடம் எது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சீனா அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஷெனாங் அப்படிங்கிற ஒரு மன்னர் மக்களுக்கு நீரை கொதிக்க வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதாகவும், அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு காத்துல ஒரு இலை பறந்து வந்து அந்த தண்ணீர்ல விழுந்த உடனே அது நிறம் மாதிரி குடிச்சப்ப ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு ஆஹா நல்லா இருக்கே, மக்களுக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கு பிறகுதான் சீன மக்கள் விரும்பி இந்த தேநீரை அருந்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் இந்தியாவுக்குள்ள தேநீர் வந்த கதை கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன அப்படின்னா, வெள்ளக்காரங்காலத்துல டீ காஃபி ரெண்டையுமே எப்படி மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல இலவசமா தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கம்பெனியும் ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட பரப்பணும் அப்படின்னா இலவசமா தான் கொடுப்பாங்க. மதுரையில இந்த செய்தி உண்டு. என்ன அப்படின்னா, அந்த காஃபி டீ விற்கக்கூடிய அந்த வண்டி விற்கக்கூடியதுல இலவசமா அந்த வண்டி நிற்கும், எல்லாரும் குடிச்சுக்கலாம். தினமும் வந்து பல பேர் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குடிச்சு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இந்த சுவை பழகிருச்சு மக்களுக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வண்டி வரலன்னு எங்க டீ வண்டி அப்படின்னு கேட்க, வண்டி கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு. வந்தவொன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ உங்களுக்கு இலவசமா டீயை தர்றோம், ஆனா இந்த பாக்கெட் விலை இவ்வளவு, எது டீ தூள் பாக்கெட் விலை இவ்வளவு, இதை வாங்கிக்கிட்டா தர்றோம் அப்படின்னு இருக்காங்க. இதை வாங்கி நாங்க என்ன பண்றது அப்படின்னு அப்பாவியா மக்கள் கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கம்பெனிக்காரங்க அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க வீட்டுல மாடு நிக்குது, வீட்டுல வந்து சர்க்கரை இருக்குல்ல, இருக்கு, அப்புறம் இதை கொண்டு போங்க, அந்த சர்க்கரையும் பாலையும் போட்டு கொதிக்க வைங்க, இதையும் சேர்த்து கொதிக்க வைங்க, சூடான காஃபி டீ ரெடி குடிங்க அப்படின்ன உடனே வெள்ளந்தித்தனமா பல பேர் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த வண்டி வரல, மக்கள் பழகி வீட்டுக்கு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தேநீர் கடைகளும் பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேநீருக்கும் இன்னொன்னு சொல்லக்கூடிய குழம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய காஃபிக்கும் என்ன வேறுபாடு அப்போ வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த காஃபி அப்படிங்கிறது பணக்காரங்களுடைய பானமாகவும், டீ அப்படிங்கிறது ஏழைகளுடைய நடுத்தர வர்க்கங்களுடைய பானங்களாகவும் இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, வெள்ளையர்கள் காலத்துல இந்த தேநீர் தோட்டங்களுக்காக நம்ம இந்தியாவில இருந்து, குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து தோட்ட தொழிலாளர்களா பல பேரை அடிமைகளா கொண்டு போனாங்க. அதுல ஒண்ணுதான் ரெட்டி அப்படிங்கிற ஒரு நாவல், ரொம்ப முக்கியமான நாவல். வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. அந்த வகையில தான் தமிழ்நாட்டில இருந்து தோட்ட தொழிலாளர்களா பிஜி தீவுகளுக்கு, அதே மாதிரி இலங்கைக்கு, அதே மாதிரி தாய்லாந்துக்கு, அதே மாதிரி மலேசியாவுக்கு, இப்படி பல இடங்களுக்கு தோட்ட தொழிலாளர்களா போயிருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப தேநீருக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. இவ்வளவு பெரிய மக்கள் வந்து தினமும் அன்றாடம் புழங்கக்கூடிய வார்த்தைகள்ல ஒண்ணு டீ அப்படிங்கிறது. இத பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படி பார்த்திருப்பாரு அப்படின்னா, ரொம்ப ஒரு அரிதான பாடல். இந்த பாட்டு கேட்டவங்களே ரொம்ப குறைவானவங்க தான் இருப்பாங்க. கல்யாண பரிசு அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்துல சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருப்பாரு. பொதுவா பட்டுக்கோட்டையார் பாடல்கள் அப்படின்னா நீங்க இசைக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு தபலா அல்லது ஒரே ஒரு டோலு அல்லது ஒரே ஒரு ட்ரம் ஏதோ ஒண்ணு வச்சிருந்தா போதும். ஏன்னா வரிகள் வந்து அவ்வளவு ஆழமான வரிகளா இருக்கும். ஒரு சொல்லு போட்டா கூட பட்டுக்கோட்டையார் அந்த சொல்லை எடுக்க முடியாத அளவுக்கு தான் போடுவார். அந்த அளவுக்கு காத்திரமா நெருக்கி சொற்களை போடுறதுல பட்டுக்கோட்டையார் மிகப்பெரிய வல்லவர். ஒரு நகைச்சுவை கலைஞர் பாடுறது மாதிரியான ஒரு பாட்டு. என்ன அப்படின்னா, மொத்தம் 3 நிமிஷம் பாட்டு. நான் மொத்தத்தையும் சொல்ல போறதில்ல, மொத்தம் ஒரு 5 வரி தான் சொல்ல போறேன். ஆரம்பிக்கும் போதே பட்டுக்கோட்டையார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டீ 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 வாங்க டீ 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 அப்படின்னு இருப்பாரு. இதோட இருந்த பட்டுக்கோட்டை இல்ல, முதல் வரியே போட்டிருப்பாரு, பாட்டாளி தோழருக்கும் பல தொழிலாளருக்கும் கூட்டாளியாயிருக்கும் டீ, பாட்டாளி தோழருக்கும் பல தொழிலாளருக்கும் கூட்டாளியாயிருக்கும் டீ அப்படின்னு இருப்பாரு. ஏன் அன்னாட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, தொழிலாளர்கள் பல ஊர்ல காலையில 2 போண்டாவும் ஒரு டீயை சாப்பிட்டு போனா அதுதான் அவங்களுக்கான காலை உணவு. பாட்டாளி தோழருக்கும் பல தொழிலாளருக்கும் கூட்டாளியாயிருக்கும் டீ, கொஞ்சம் சூட்டோட போட்டா சோம்பேறித்தனத்தை போக்கி சுறுசுறுப்ப கொடுக்கும் டீ, கொஞ்சம் விறுவிறுப்ப கொடுக்கும் டீ அப்படின்னு இருப்பாரு பல்லவியில. இது முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு தொழிலாளியோட ஆரம்பிக்கிறாரு. அதுதான் பட்டுக்கோட்டை. அடுத்து 3வது சரணம், 2வது சரணத்தை நான் சொல்ல போறது இல்ல. 2வது சரணம் தான்
காருல ஏறிக்கிட்டு ஜோருல போறவங்க, காய்கறி பழவிக்க கத்துறவங்க, ஊருகம் தாருல நடக்கிறவங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஒரு வரி முடிச்சிருப்பாரு மனுஷன். இதுதான் ஒரு மனுஷன், ஒரு கவிஞன் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வரி. பலருக்கு சாப்பாடு கூட இந்த டீ அப்படின்னு முடிச்சு. பலருக்கு சாப்பாடு கூட இந்த டீ. வாங்க டீ, டீ, டீ. எந்த காலகட்டத்துல? 50களுடைய காலகட்டத்துல பலருக்கு சாப்பாடு கூட இந்த டீ அப்படின்னா, டீயை குடிச்சிட்டு உயிர் வாழ்றவங்க நிறைய பேர் அப்ப இருந்தாங்க. அந்த வகையில நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, பட்டுக்கோட்டையாருடைய இந்த பாடல் ரொம்ப அரிதான பாடல். வாய்ப்பு இருந்தா தேடி கேட்டு பாருங்க. நான் கூட உங்கள் லிங்க்ல கொடுக்குறேன். அவ்வளவு ஒரு வித்தியாசமான பாடல் பட்டுக்கோட்டை கொடுத்ததுக்கு மனசார நம்ம பட்டுக்கோட்டைக்கு நன்றி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.